வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடி படகு 50% மானிய விலையில் வழங்கப்படும். 13,600 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தாக்கல் செய்த முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுவையில் மாநில வருவாயும் இல்லாமல் மத்திய அரசு நிதி கொடையும் இல்லாமல் பட்ஜெட் தாக்கல். எதிர்க்கட்சித் தலைவர் சிவா விமர்சனம். புதுவை பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் அளித்த கவர்னருக்கு சபாநாயகர் அமைச்சர்கள் நன்றி தெரிவிப்பு. விஞ்ஞான ரீதியில் திட்டம் போட்டு வார்த்தை ஜாலங்களுடன் மக்களை ஏமாற்ற அறிவிக்கப்பட்ட மாயாஜால பட்ஜெட். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் சாடல். இனி விரிவான செய்திகள். புதுவையில் நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 13,600 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இதில் குடும்ப தலைவிக்கு வழங்கப்பட்டு வரும் 1000 ரூபாய் உதவித்தொகை 2,500 ரூபாயாக உயர்த்தியும், பள்ளிகளில் அனைத்து நாட்களிலும் மதிய உணவில் முட்டை வழங்கப்படும் எனவும், குடிமைப்பொருள் வழங்கல் துறை சார்பில் அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் 2 கிலோ கோதுமை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் இன்று நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். இதில் 13,600 கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் தாக்கல் செய்த அவர், அரசுக்கு தொடர் வழிகாட்டுதலுக்கும் கனிவான ஆதரவு அளித்து வரும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ரங்கசாமி நன்றி தெரிவித்தார். இதில் 11,624 கோடி ரூபாய் வருவாய் செலவினத்திற்காகவும் 1,975 கோடி ரூபாய் மூலதன செலவினங்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மாநில சொந்த வருவாய் 7,441 கோடியும், பேரிடர் மேலாண்மை நிதி மற்றும் மத்திய அரசின் நிதி 3,432 கோடியும், மத்திய அரசின் சாலை நிதி 25 கோடி, மத்திய அரசின் திட்டங்களின் கீழ் 400 கோடி, 2,101 கோடி கடன் பெற மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளதாக கூறினார். தொடர்ந்து தனது உரையில் அனைத்து விவசாயிகளுக்கும் மழைக்கால நிவாரணம் 2,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், வனம் மற்றும் வனமில்லாத பகுதிகளில் 3 லட்சம் மரக்கன்று, பள்ளிகளில் 1 லட்சம் மரக்கன்று வழங்கும் திட்டம், புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் அனைத்து அட்டைகளுக்கும் 2 கிலோ இலவச கோதுமை, பள்ளி மாணவர்களுக்கு வாரம் 3 நாள் வழங்கப்படும் முட்டை இனி வாரந்தோறும் வழங்கப்படும். மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடி படகு 50% மானிய விலையில் வழங்கப்படும். மீனவ சமுதாய ஈமச்சடங்கு நிதி 15,000 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். 6 முதல் 12 வரை அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்வி இளநிலை கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மாதந்தோறும் 1,000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும். கிழக்கு கடற்கரை சாலையில் புதிதாக அமைய உள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயர் வைக்கப்படும். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2 கோடியிலிருந்து 3 கோடியாக உயர்த்தப்படும். திருமணமாகாத 30 வயது முதிர்ந்த ஆதி திராவிடர் பழங்குடியின பெண்களுக்கு மாதந்தோறும் 3,000 ரூபாய் வழங்கப்படும். மாற்றுத்திறனாளி ஈமச்சடங்கு நிதி 15,000 25,000 உயர்த்தி வழங்கப்படும். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்களின் ஆண்டு உதவித்தொகை 1,000 4,000 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்களின் ஆண்டு உதவித்தொகை 2,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாயாகவும், 9 முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்களின் ஆண்டு உதவித்தொகை 3,400 ரூபாயிலிருந்து 6,400 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். இளங்கலை பட்ட படிப்பு படிக்கும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் உதவித்தொகை 5,000 8,000 முதுநிலை மற்றும் தொழில் சார்ந்த படிப்புகளுக்கு உதவித்தொகை ஆண்டிற்கு 6,800 ரூபாயிலிருந்து 9,800 ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் வழங்கப்பட்டு வந்த 1,000 ரூபாய் நிதி டெல்லியை போன்று 2,500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என பட்ஜெட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அறிவித்த எந்த திட்டங்களையும் செயல்படுத்தாத ரங்கசாமி இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டை மணக்க வாசித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா விமர்சித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் நடப்பாண்டிற்கு 13,600 கோடி ரூபாய்க்கு முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்தார். இந்த கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட எதிர்க்கட்சித் தலைவர் சிவா செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது புதுவையில் மாநில வருவாயும் இல்லாமல் மத்திய அரசு நிதி கொடையும் இல்லாமல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது.
கடந்த முறை அறிவித்த எந்த திட்டங்களையும் செயல்படுத்தவில்லை. அனைத்து திட்டங்களும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இருந்தாலும் மணக்க முதலமைச்சர் ரங்கசாமி உரையை வாசித்தார். இந்த பட்ஜெட் என்பது ஒரு காகித பூ என விமர்சித்தார். இந்த பட்ஜெட்டில் முதலமைச்சரின் அறிவிப்புகள் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒன்று என்று குறிப்பிட்ட அவர், புதுச்சேரியில் மாநில வருவாய் எவ்வளவு, செலவு எவ்வளவு என்பது குறிப்பிடப்படவில்லை. மேலும் கடன் வங்கி திட்டங்களை செயல்படுத்த முடியாத நிலையும் புதுவையில் ஏற்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார். புதுச்சேரி மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில்துறை கொள்ளை, வியாபாரிகளுக்கான புதிய திட்டங்கள், ஐடி பார்க் இல்லை, புதிய சுற்றுலா திட்டங்கள் இல்லை என்று குற்றம் சாட்டிய சிவா, சொன்னதை மட்டுமே திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். மக்களுக்கு பயனில்லாத பல விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. புதுச்சேரி துறைமுக வருமானம் தனியாருக்கு செல்கிறது. மீன்துறை தனியார் மயமாக்கப்பட்டுள்ளது. அரசு பொதுத்துறை நிறுவனங்களான பாப்ஸ்கோ, பாசிக் உள்ளிட்ட நிறுவனங்கள் மூடப்பட்டு ஊழியர்கள் தற்கொலை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரிக்கு வளர்ச்சி இல்லாத ஒரு பட்ஜெட்டை ரங்கசாமி தாக்கல் செய்திருக்கிறார் என்று தெரிவித்தார். மக்கள் எதிர்பார்ப்பது மாநில வளர்ச்சி. புதுச்சேரியில் கூரை வீடுகள் கல்வீடாக மாறுவதற்கான திட்டமில்லை. மகளிர் உரிமை தொகை இதுவரை அறிவிக்கப்பட்ட 1000 ரூபாய் முழுமையாக வழங்கப்படவில்லை. இதில் 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்குவதாக அறிவித்திருக்கிறார். இது நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று தெரிவித்த சிவா, அனைத்து திட்டங்களுக்கும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார்களே தவிர எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது தெரிவிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் உரையாற்றுவதற்கும் பட்ஜெட்டிற்கும் ஒப்புதல் அளித்ததற்கும் துணைநிலை ஆளுநரை சந்தித்து சபாநாயகர், அமைச்சர்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் மாநில வளர்ச்சி குறித்தும் மத்திய மாநில அரசின் திட்டங்கள் குறித்தும் மக்களுக்கு தேவையான சிறந்ததொரு உரை நிகழ்த்தி அமைக்கும் 2025-26 ஆண்டிற்கான மக்கள் நலன் மிகுந்த வரவு செலவு திட்ட அறிக்கை தாக்கல் செய்வதற்கு ஒப்புதல் வழங்கியதற்கும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை ஆளுநர் மாளிகையில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ரிச்சர்ட் ஜான்குமார், அசோக் பாபு, கொல்லப்பள்ளி ஸ்ரீனிவாஸ், அசோக் வெங்கடேசன் ஆகியோர் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். புதுவையில் இரட்டை என்ஜின் ஆட்சி அறிவித்திருக்கும் பட்ஜெட் வார்த்தை மாயாஜாலங்கள் நிறைந்த மக்களை ஏமாற்றும் மாயாஜால பட்ஜெட் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் பட்ஜெட் பற்றி கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இரட்டை என்ஜின் ஆட்சி என்று கூறி ஆட்சி நடத்தும் ரங்கசாமி தலைமையிலான NR BJP கூட்டணி அரசு அறிவித்திருக்கும் பட்ஜெட் எதிர்கால சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தயாரிக்கப்பட்ட வார்த்தை ஜாலங்களுடன் மக்களை ஏமாற்றும் மாயாஜால பட்ஜெட் ஆகும். மக்களை ஏமாற்றுவதற்காகவே விஞ்ஞான ரீதியில் திட்டம் போட்டு தயாரிக்கப்பட்ட பட்ஜெட் ஆகும். விலைவாசியை கட்டுப்படுத்தவோ, பெட்ரோல், டீசல், GST வரி குறைப்பு பற்றியோ பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை. மாநில வருவாயை ஈட்டவோ, கடன் சுமையை குறைக்கவோ, புதிய தொழிற்சாலைகளை கொண்டு வரவோ, இளைஞர்களின் வேலை வாய்ப்புக்கு எந்த அறிவிப்பும் இல்லாதது ஏமாற்றத்தை அளிக்கிறது. கஞ்சா, போதை, சூது, விபச்சாரம் போன்ற கலாச்சார சீரழிவால் அழிந்து வரும் இளைய தலைமுறைகளை காப்பாற்ற பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லை. அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டிற்கு நிதி ஆதாரத்தை பற்றி எந்த விவரமும் இல்லை. புதுச்சேரி வளர்ச்சிக்கான எந்த திட்டமும் இல்லை. மகளிருக்கான உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி கொடுப்போம் என்று கூறியிருப்பது வேடிக்கையாக உள்ளது. ஏற்கனவே அறிவித்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய்க்கு விண்ணப்பித்த பல பேர் காத்து கொண்டிருக்க மேலும் 2500 ரூபாயாக உயர்த்தி கொடுப்போம் என்று கூறியிருப்பது அரசின் அலங்கோலத்தை காட்டுகிறது. ஏழை விவசாயிகளுக்கு, கூலி விவசாயிகளுக்கு எந்த திட்டமும் இல்லை. மாநில அந்தஸ்து பெறுவதற்கு தான் BJP கூட்டணி வைத்துள்ளோம் என்று கூறிய ரங்கசாமி, அவர்களுக்கு மத்திய அரசு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து இல்லை என்று கைவிரித்து விட்ட பிறகும் கூட 4 ஆண்டுகள் கழித்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக மீண்டும் துணைநிலை ஆளுநர் உரையின் மூலம் மீண்டும் கையில் எடுத்திருப்பது மக்களை ஏமாற்றும் செயல் என்றும், மொத்தத்தில் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு விஞ்ஞான ரீதியில் திட்டம் போட்டு வார்த்தை ஜாலங்களுடன் மக்களை ஏமாற்ற அறிவிக்கப்பட்ட மாயாஜால பட்ஜெட் என்று அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளாக வணிகர்களுக்காக சட்டப்பேரவையில் போராடி கொண்டிருக்கிறோம் என சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் வேதனை தெரிவித்துள்ளார். சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்த பட்ஜெட்டில் வணிகர்கள் குறித்த அறிவிப்பை எதிர்பார்த்தேன். வணிகர் நல வாரியத்திற்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்குவார்கள் என எதிர்பார்த்தேன். ஆனால் இல்லை. மற்ற மாநிலங்களில் GST உச்சவரம்பு 20 லட்சத்திலிருந்து 40 லட்சமாக இருக்கிறது.
ஆனால் புதுவை மாநிலத்தில் மட்டும் 20 லட்சமாக நிற்கிறது. கடந்த 4 ஆண்டுகளாக வணிகர்களுக்காக சட்டப்பேரவையில் போராடி கொண்டிருக்கிறோம். காந்திய முறையில் கேட்டுக்கொள்கிறோம். வணிகர்கள் மூலமாக வரும் வருமானத்தில் தான் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார்கள். ஆனால் வணிகர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். நடைபெறவுள்ள 10 நாள் கூட்டத்தில் ஜிஎஸ்டி உச்சவரம்பை 20 லட்சத்திலிருந்து 40 லட்சமாக உயர்த்துவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. வணிகர் நல வாரியத்திற்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்குவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என கூறினார். புதுவை பிரதேச வீட்டு வேலை பணி செய்வோர் சங்கம் சார்பில் சட்டமன்றம் நோக்கி பேரணி நடைபெற்றது. காமராஜர் சிலை சதுக்கத்தில் துவங்கிய பேரணிக்கு லாவண்யா தலைமை வகித்தார். மாலதி, சுகுணா, அருள்மேரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிஐடியு அகில இந்திய துணைத் தலைவர் மாலதி சிட்டிபாபு, பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாசன், துணைத் தலைவர் கொல்லஞ்சியப்பன் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். பேரணியில் நிர்வாகிகள் வெங்கடேஸ்வரி, வசந்தா, தமிழரசி, பரமேஸ்வரி, அஜிதா, மல்லிகா உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஊர்வலம் நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக ஜென்மராக்கனி மாதா கோவில் வந்தடைந்தது. அவர்களை ஆம்பூர் சாலையில் போலீசார் தடுத்து நிறுத்தினர். அங்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெண்கள் கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமைப்புசாரா நலசங்கத்தில் வீட்டு வேலை பணி செய்யும் தொழிலாளர்களை உறுப்பினராக சேர்க்க வேண்டும். அமைப்புசாரா நல வாரியத்திற்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும். அனைத்து பணியிடங்களிலும் பெண்களுக்கு மகளிர் தினத்தில் சம்பளத்துடன் விடுமுறை அறிவிக்க வேண்டும். பெண்கள் பணிபுரியும் இடங்களில் பாதுகாப்பு குழு ஏற்படுத்த வேண்டும். வீட்டு வேலை பணி செய்யும் பெண்களுக்கு சம்பளத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய சுகாதார திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி ஓய்வூதியர்கள் சங்கத்தினர் சட்டமன்றத்தை நோக்கி ஊர்வலம் மேற்கொண்டனர். புதுவை அரசு ஓய்வூதியர்களுக்கு மத்திய திட்டம் விரிவுபடுத்தப்பட்டதால் மருத்துவ அலவன்ஸ் நிறுத்தப்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரர்களின் கருத்தை அறியாமல் தன்னிச்சையாக திட்டத்தை திணித்துள்ளதாக கூறி ஓய்வூதியர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது ஒரு கட்டமாக இன்று ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் சட்டமன்றத்தை நோக்கி ஊர்வலம் நடைபெற்றது. வஉசி பள்ளி அருகிலிருந்து ஊர்வலம் புறப்பட்டது. ஊர்வலத்தை ஆம்பூர் சாலை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தினர். அங்கு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதை அடுத்து சங்க நிர்வாகிகள் முதலமைச்சரிடம் மனு அளித்தனர். ஸ்ரீ காசி விஸ்வநாதர் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஒதியம்பட்டு அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மாசிமக தீர்த்தவாரி விழாவில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்டு தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த உற்சவமூர்த்தி சுவாமிகளை வரவேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் என 10,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவன், அமைச்சர் சாய்ஜி துணைவியார் அண்ணா பிரபாவதி, ஊசுடு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் உட்பட முக்கிய பிரமுகர்கள், பாஜக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தின் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சியை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் அடுத்த திருக்காஞ்சி கிராமத்தில் எழுந்தள்ளியுள்ள காசி எனும் வீசமிகு ஸ்ரீ காமாட்சி மீனாட்சி உடனவர் ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் ஆண்டுதோறும் மாசி மாதம் வரும் மகம் நட்சத்திரத்தன்று மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் தமிழகம் மற்றும் புதுவையிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து செல்கின்றனர். மேலும் இவ்வாலயம் அமைய பெற்றுள்ள சங்கராபரணி நதிக்கரைகள் இந்துக்கள் பலர் தன் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டு பல்வேறு ஊர்களிலிருந்து தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுவாமிகளை தரிசித்து சென்றனர். இவ்விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் மற்றும் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியா, தேவஸ்தான ஊழியர்கள், திருக்காஞ்சி கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் அதிரடியாக சாக்கடையில் இறங்கி சுத்தம் செய்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா சொந்த செலவில் தொகுதி முழுவதும் கொசு மருந்து அடிக்க ஏற்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதி பகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாநில இணை செயலாளர் லாவண்யா ரெட்டியார்பாளையம் ஜெயாநகர் முதல் தெரு, 2வது தெரு, 3வது தெரு மற்றும் 6வது தெரு வரை
மேலும் புதுநகர் அன்னைக்கரை வீதி முத்துமாரியம்மன் கோவில் ஏரிக்கரை அருகில் சாக்கடையில் இறங்கி தீவிர துப்புரவு பணி மேற்கொண்டனர். அவரது தலைமையில் கழக நிர்வாகிகள், அம்மா பேரவை செயலாளர் அண்ணா, அம்மா பேரவை செயலாளர் பிரகாஷ், வர்த்தகணி செயலாளர் தனவேலு, கழக நிர்வாகிகள் ஐயப்பன், குமார், முருகன், செல்வமணி, அன்பழகன் மற்றும் மாலதி, ஷீலா, ராணி, புஷ்பா, மேரி, சாந்தி, முருகன், பிரசாந்த் ராஜ், அன்பழகன், வீரா, குமார் உட்பட பலர் கலந்து கொண்டு துப்புரவு பணியில் ஈடுபட்டனர். அணைக்கரை வீதியில் உள்ள மக்கள் கூறிய பொழுது, இந்த அணைக்கரை வீதி பகுதியில் கடந்த 6 மாதமாக யாரும் வந்து சுத்தம் செய்யவில்லை. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் வந்து பார்க்கவில்லை. கொசு உற்பத்தியாகி பொதுமக்களை பதம் பார்க்கிறது. இதனால் இங்கு உள்ள ஏழை மக்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றனர். கொசு தொல்லையால் குழந்தைகள் பெரிதளவு பாதிக்கப்பட்டு டெங்கு, மலேரியா போன்ற காய்ச்சல்களால் நோய்வாய்ப்பட்டு மருத்துவமனையில் உள்ளனர். எனவே இந்த பகுதியில் கொசு மருந்து அடித்து ஏழை மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினர். இது குறித்து கழக இணை செயலாளர் லாவண்யா செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, இப்பகுதியில் இன்று கள ஆய்வு மேற்கொண்டேன், சாக்கடை சுத்தம் செய்தேன். என்னுடன் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சுத்தம் செய்தனர். அணைக்கரை வீதி மற்றும் பல பகுதிகளில் நாளை என்னுடைய சொந்த செலவில் கொசு மருந்து அடித்துக் கொடுக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் கூறியுள்ளார். புதுச்சேரி ரவுடியான ஐயப்பன் கொலை வழக்கில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சூதாட்டத்தில் ஏற்பட்ட பண தகராறில் கடத்தி தீர்த்து கட்டியது அம்பலமாகியுள்ளது. இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட புதுவை மற்றும் விழுப்புரத்தை சேர்ந்த முத்துக்குமார், சந்துரு, குப்புசாமி, தனசேகர், விவேக், ராஜேஷ், புஷ்பானந்தம் ஆகிய 7 பேர் மற்றும் கொலை சம்பவத்திற்கு உடந்தையாக இருந்த மணிகண்டன், புவனேஷ், நடராஜன் உள்ளிட்ட 3 பேர் என 10 பேரை போலீசார் கைது செய்தனர். இவர்களில் சிலர் மீது கொலை, வெடிகுண்டு வழக்குகள் புதுவை மாநிலத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. இவர்களிடம் தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையில் சம்பவத்தன்று சீட்டுக்கட்டு விளையாட முத்துக்குமார் மற்றும் சந்திரவுக்கு ஐயப்பன் பணம் கொடுத்துள்ளார். ஆனால் அவர்கள் சூதாட்டத்தில் பணத்தை இழந்தனர். ஆனாலும் ஐயப்பன் அவர்களிடம் பணத்தை கேட்டு மிரட்டி வந்துள்ளார். அதைத் தொடர்ந்து ஐயப்பனை தீர்த்து கட்ட அவர்கள் முடிவு செய்தனர். சம்பவத்தன்று திருவண்ணாமலை அடுத்த மணலூர்பேட்டை பகுதிகள் ரவுடி ஐயப்பன் தங்கியிருப்பதாக புஷ்பானந்தம், மணிகண்டன் ஆகியோர் சந்துருவிற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் அங்கு சென்ற சந்துரு, முத்துக்குமார் மற்றும் அவர்களின் கூட்டாளிகள் ஐயப்பனை கடத்தி வந்து நீலந்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஏரிக்கரையில் வைத்து கூட்டாளிகளுடன் சேர்ந்து வெட்டி கொலை செய்தது தெரிய வந்தது. மேலும் கைது செய்யப்பட்ட 10 பேரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சுகாதாரத்துறை வாரிசுதாரர்களின் பல கட்ட போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் கோரிக்கைகள் 15 நாட்களில் நிறைவேற்றப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததன் பெயரில் அவர்களது மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கம் சார்பில் சட்டப்பேரவை அருகே உள்ள ஜென்மராக்கனி மாதா ஆலயம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் கம்பன் கலையரங்கத்திலிருந்து ஊர்வலமாக ராஜா தியேட்டர் சிக்னலில் மறியல் போராட்டம் செய்வதாக தெரிவித்தனர். இன்று சங்க ஒருங்கிணைப்பாளர்கள் ரமேஷ், டேவிட் ஆகியோர் தலைமையில் சங்கத்தினர் கோரிக்கையை வலியுறுத்தி கம்பன் கலையரங்கத்திலிருந்து ஊர்வலமாக செல்ல முயன்றனர். அப்பொழுது அங்கு வந்த சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த பேச்சுவார்த்தையில் அரசு ஊழியர் சம்மேளனத்தை சேர்ந்த பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, நேரு, மணிவண்ணன், ராமச்சந்திரன், ஆனந்த கணபதி மற்றும் சிறப்பு அழைப்பாளர் செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அப்பொழுது பேசிய சுகாதாரத்துறை அதிகாரிகள், உங்களது கோரிக்கைகள் 15 நாட்களில் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தனர். இதனால் அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். பட்ஜெட்டில் காரைக்கால் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா முதலமைச்சர் உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தார். புதுவையில் பட்ஜெட் கூட்டத்தொடர் 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் துவங்கியது. இதையடுத்து நேற்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து உறுப்பினர்கள் பேசினர். 3ஆம் நாளான இன்று 2025-26ஆம் ஆண்டிற்கு 13,600 கோடி ரூபாய் பட்ஜெட் தாக்கல் செய்தார். சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2 கோடியிலிருந்து 3 கோடி ரூபாயாக உயர்வு, மணப்பட்டு கிராமத்தில் 100 ஏக்கரில் பொழுதுபோக்கு பூங்கா, தனியார் பங்களிப்புடன் தீம் பார்க் அமைக்கப்படும் என்றும் அடுத்து வரும் ஆண்டுகளில் சுற்றுலாத்துறை சார்பில் பொங்கல் விழா நடத்தப்படும் என பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் அறிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி பேரவையில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து 30 நிமிடமாக உரையாற்றிக் கொண்டிருந்தார்.
முதல்வர் 30 நிமிடம் உரையாற்றிக் கொண்டிருந்த பொழுது குறுக்கிட்ட காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் சிவா, ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும் திட்டங்கள் எதையும் காரைக்காலில் செயல்படுத்தப்படவில்லை. அதே வேளையில் அந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டிலும் காரைக்கால் புறக்கணிக்கப்படுகிறது என்று கேள்வி எழுப்பினார். அப்பொழுது தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி உரையை வாசித்துக் கொண்டிருந்தார். இதையடுத்து காரைக்கால் புறக்கணிக்கப்படுவதாக கூறி பேரவையிலிருந்து PR சிவா வெளிநடப்பு செய்தார். முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை முழுமையாக தாக்கல் செய்த பிறகு பேரவை நாளை வரை ஒத்திவைக்கப்படுவதாகவும், சட்டமன்றத்தில் காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் அவையில் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாகவும் சபாநாயகர் செல்வம் அறிவித்தார். புதுச்சேரி உதியம்பட்டு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற மாசிமக பிரம்மோற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் முதியோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வெளியனூர் கொம்யூன் சங்கராபரணி நதிக்கரையின் வடபுறம் அமைய பெற்றுள்ள திருக்காஞ்சி சேத்திரம் என்று அழைக்கப்படும் காசியினும் வீசமிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி கடந்த வாரம் 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. அதைத் தொடர்ந்து தினம்தோறும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று நேற்று முன்தினம் திருக்கல்யாண உற்சவம் உள்ளிட்ட சிறப்பு உற்சவங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து இன்று ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாத சுவாமி அதிகார நந்தியில் சங்கராபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி செய்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி, விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். நல்லபாடு கடல் தீர்த்தவாரி பெருவிழாவில் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வை துவக்கி வைத்தார். தவளக்குப்பம் அடுத்த நல்லபாடு அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் திருக்கோவில், அருள்மிகு ஸ்ரீ தில்லையம்மன் திருக்கோவிலில் 10ஆம் ஆண்டு மாசிமகம் கடல் தீர்த்தவாரி பெருவிழாவில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு தீர்த்தவாரிகள் கலந்து கொண்ட சுவாமிகளை பார்வையிட்டு அகத்தியர் திருமடம், தனுஷ்கோடி, ஜெய் ராம் சித்தர் சுவாமிகள் ஆலயம், சின்ன ராமேஸ்வரம் ஸ்ரீ சிவராமநாத சுவாமி உடனுரை பரிவர்த்தனை சுவாமியை தரிசனம் செய்து தீர்த்த கலசத்துடன் சென்று சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் மற்றும் வலமுறை சங்கினால் பால் அபிஷேகம் செய்தார். தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் சார்பில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ஆலய நிர்வாகிகளிடம் கோவில் வளர்ச்சிக்கு நிதி வழங்கினார். அவருக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் பொன்னாடை போர்த்தி மரியாதை அளிக்கப்பட்டது. இதையடுத்து நடைபெற அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர். உப்பளம் தாவீதுப்பேட்டை காமராஜர் அரசு நடுநிலைப் பள்ளியில் நடைபெற்ற உணவு திருவிழாவை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி துவக்கி வைத்தார். உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வனரப்பேட்டை பகுதியில் உள்ள தாவீதுப்பேட்டை பள்ளியில் உணவு திருவிழா நடைபெற்றது. பள்ளி பொறுப்பாசிரியை வசுதா தலைமை தாங்கினார். ஆசிரியர் அனந்தராஜ் வரவேற்றார். திருவிழாவை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கன்னடி துவக்கி வைத்து பார்வையிட்டார். அப்பொழுது மாணவர்கள் தயார் செய்த சிறுதானிய உணவுகளான வரகு பொங்கல், கேழ்வரகு கூழ், கேழ்வரகு அடை, சோழதீசை, திணை பாயாசம், சாமி பொங்கல், கம்புச்சாறு, சிறுதானிய ஏறுகளி, கம்பு சிறுதானிய தின்பண்டங்கள், எள்ளு உருண்டை, சிறுதானிய பிஸ்கட் வகைகள் போன்றவை ருசித்து பார்த்து மாணவர்களை பாராட்டினார். மேலும் சிறுதானிய முக்கியத்துவத்தையும் பற்றி மாணவர்களிடம் உரையாடினார். நிறைவாக உணவு திருவிழாவில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்களை வழங்கினார். முன்னதாக மழலையர் மாணவர்களின் கற்றல் திறன்களை கண்டு பாராட்டி பரிசளித்தார். ஆசிரியை மனோரஞ்சிதம் உறுதியாக நன்றி கூறினார். மகளிர் தினத்தையொட்டி புதுச்சேரியில் பெண் காவலர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. உலக மகளிர் தினத்தையொட்டி புதுச்சேரி நியூ மெடிக்கல் சென்டர் சார்பில் காவல்துறையில் பணியாற்றும் பெண் காவலர்களுக்கு இன்று சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. உடல் நலத்தை கவனிக்காமல், பணி நேரம் இல்லாமல் ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து பணியில் இருந்து வரும் அவர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. இதில் உடல் எடை பரிசோதனை, இரத்த பரிசோதனை, புற்றுநோய் பரிசோதனை, சர்க்கரை நோய் பரிசோதனை, மனநல ஆலோசனை போன்றவை நடத்தப்பட்டது. 300க்கும் மேற்பட்ட பெண் போலீசார் இதில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். நியூ மெடிக்கல் சென்டர் மருத்துவர் நித்யா, பூஜா, விஷ்ணு, கல்யாண், மேலாளர்கள் பாத்திமா, ஐயனார் ஆகியோர் தலைமையில் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. பணிபுரியும் பெண்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது, இது குறித்த ஆலோசனை முகாமில் வழங்கப்பட்டது. மேலும் பெண்கள் 40 வயதிற்கு பிறகு புற்றுநோய்க்கான பரிசோதனை செய்து கொள்வது அவசியம்.
அதனை இந்த மருத்துவ முகாமில் வலியுறுத்தி அனைவருக்கும் பரிசோதனை எடுக்கப்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். புதுவை உமாபதி விஷாலின் மூத்த மகள் வரலட்சுமியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை உமாபதி விஷாலின் மூத்த மகள் வரலட்சுமி பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்படுவது வழக்கம். அவ்வகையில் இந்த ஆண்டும் அவரது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் உணவின்றி வாடும் ஏழை எளியோருக்கு மதிய உணவு அவரது தாயின் தேவிகா அறக்கட்டளை மூலம் வழங்கப்பட்டது. விழாவில் உமாபதி விஷால், அவரது மகள் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இந்த அன்னதானத்தை வழங்கினர். இதில் 100க்கும் மேற்பட்டோருக்கு இந்த அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு நித்யா பேக்கேஜிங் சார்பில் 3வது வருடமாக அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஒதியம்பட்டு அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரி விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மேலும் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு சமூக ஆர்வலர்கள், அரசியல் பிரமுகர்கள் என பல்வேறு தரப்பினரும் அன்னதானம் வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மாசிமக தீர்த்தவாரிக்கு வருகை புரிந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் சுமார் 1500க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் நித்யா பேக்கேஜிங் இணை இயக்குனர் தாமோதரன், இயக்குனர் விஜயராமன் மற்றும் கம்பெனி ஊழியர்கள் செந்தில், ஆறுமுகம், மாணிக்கம், பச்சைமுத்து, சுரேஷ் உட்பட திரளான ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8065 ரூபாய், வெள்ளி 1 கிராம் 106 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடி படகு 50% மானிய விலையில் வழங்கப்படும். 13,600 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தாக்கல் செய்த முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. புதுவையில் மாநில வருவாயும் இல்லாமல், மத்திய அரசு நிதி கொடையும் இல்லாமல் பட்ஜெட் தாக்கல். எதிர்க்கட்சி தலைவர் சிவா விமர்சனம். புதுவை பட்ஜெட்டிற்கு ஒப்புதல் அளித்த கவர்னருக்கு சபாநாயகர், அமைச்சர்கள் நன்றி தெரிவிப்பு. விஞ்ஞான ரீதியில் திட்டம் போட்டு வார்த்தை ஜாலங்களுடன் மக்களை ஏமாற்ற அறிவிக்கப்பட்ட மாயாஜால பட்ஜெட். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் சாடல். புதுவை ரவுடி கொலையில் 10 பேர் கைது. பணத்தகராறில் கடத்தி தீர்த்து கட்டியது அம்பலம். சுகாதாரத்துறை வாரிசுதாரர்களின் பல கட்ட போராட்டத்திற்கு முடிவு. 15 நாட்களில் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என அதிகாரிகள் உறுதி. இத்துடன் எஸ் மீடியாவின் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.